வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில காதல்ல ஒரு தோல்வியானது ஏற்பட்டிருக்கும். காதலில் நீங்கள் வைத்த நம்பிக்கை அதிகம். ஆனா அந்த காதலில் வைத்த நம்பிக்கை சிதறி போனது என்று நீங்கள் அறிந்தவுடனே உங்களுடைய மனதே உங்களிடம் இல்லாமல் கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அதே போல கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் காதலித்த நபர் எச்சென்ற எழுத்தாக நிச்சயமாக இருப்பார்கள். ஆரம்பத்தில் வரவில்லை என்றாலும் நடுவிலாவது எப்படியாவது எஸ் என்ற எழுத்து நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உங்களை ஆரம்பத்தில் நம்ப வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு உங்களை அடிமையாக கூட மாற்றியிருப்பார்கள். அவர்கள் எது சொன்னாலும் நீங்கள் சரி என்று தான் கேட்பீர்களே தவிர ஒருபோதும் எதிர்த்து கூட பேச மாட்டீர்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உங்களை அடிமைத்தனமாக இதுவரைக்கும் நடத்தினார்கள். நீங்களும் காதல் மயக்கத்தில் எதுவும் தெரியாமல் அவர்கள் எது சொன்னாலும் சரி சரி என்று நீங்கள் மண்டையை ஆட்டிக்கொண்டு இருந்த ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். உண்மையாக நேசித்த ஒருவரை மறப்பது அவ்வளவு எளிது கிடையாது என்பது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நீங்களும் எதையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிடக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. குறிப்பாக அந்த மனிதருடன் எதிர்கால வாழ்க்கையவை மனதில் நீங்கள் கட்டி இருந்தால் அந்த பிரிவு ஒரு உறவின் முடிவாக மட்டும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருக்கவில்லை. ஒரு கனவின் முடிவாகவும் உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பித்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த மனிதர்களுக்காக நீங்கள் பல கனவுகளை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருக்கலாம். பல தியாகங்களை கூட நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடைந்து சிதறி போன அந்த ஒரு தருணங்கள் தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் அழுதது அந்த மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் கட்டிய எதிர்காலத்திற்காகவும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. உண்மையாக காதலித்த நபர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட வழிகள் தெரியும் என்று உங்களுக்குள்ள நன்றாகவே புரியும். ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட காதல் ஏமாற்றத்தை ஆழமாகவே நீங்கள் உணர்ந்து அவர்களை நினைத்து இப்பொழுது வருடக்கணக்கோ அல்லது மாத கணக்கோ சமீபத்தில் கூட இந்த ஒரு காதல் தோல்வியானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலுமே இத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த ஒரு காதல் தோல்வியை உங்களால மறக்க முடியாது. திருமணமான நபர்கள் கூட இந்த காதல் தோல்வியை மனதிற்குள் இன்னும் சுமந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் சில கடகம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட காதல் ஏமாற்றத்தை ஆழமாகவே உணர்ந்திருக்கலாம். அதன் பிறகு மீண்டும் யாரையும் முழுமையாக நம்ப முடியாத நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தது. ஆனால் வாழ்க்கை அங்கேயே முடிவது கிடையாது என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டு அறிந்து கொள்ள வேண்டும். சில காயங்கள் ஆற நேரங்கள் எடுக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுடைய மதிப்பை முதலில் நீங்களே உணர வேண்டும் என்ற பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட உறவுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறார்கள் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே ஒரு நேரத்துல நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்த பொழுதும் சில நபர்கள் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள். முக்கியமாக காதல் செய்த இடத்திலோ அல்லது திருமணங்கள் இருந்த இடத்திலோ இந்த சில நபர்கள் உங்களை விட்டு பிரிந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எந்த பொருளையும் திருடாத போதும் உங்களை சுற்றி இருந்தவர்களின் சந்தேக கண்கள் உங்களையே நோக்கி அந்த பொல்லாத தருணங்கள் அந்த உங்களை மனதிற்குள் கதற வைத்திருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தடவைகள் கூட மற்றவங்களின் பொருளுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா நீங்க ஒரு சில இடங்களில் தவறான ஒரு வார்த்தைகளோ தவறான சில விஷயங்களோ பேசி இருக்கும் பொழுது இவன் ஒருவேளை திருட்டு வேலை செய்வானோ என்று உங்கள் மீது தவறான நம்பிக்கை வைத்த சில மனிதர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஏதேனும் ஒரு பொருள் காணவில்லை என்றால் கூட உங்கள் மீது நிச்சயமாக பழிகளை தூக்கி எறிந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நாம் இவ்வளவு நேர்மையாக இருந்தும் நம்மை இப்படி சந்தேகப்படுகிறார்களே என்ற எண்ணங்கள் உங்களுடைய ஆன்மாவையே உலுக்கி போட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு தருணத்தை மட்டும் நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இதை உங்களால மறக்க முடியாமல் மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அவமானங்களும் சந்தேகத்தின் நிழலும் உங்களுடைய மனதில் நீங்காத ஒரு பெரிய வடுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது சில பாடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத ஒரு அனுபவங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வந்துவிட்டது. மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலோ ஒரு தொழிலோ பாதிப்பாக முடிந்து விடுமோ, நம்ம போட்ட முதலீடு தவறான ஒரு இடத்தில் போய் சென்று விடுமோ, நமக்கு போட்ட பணமானது கிடைக்காமல் போய்விடுமோ என்று எதை செய்தாலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு சந்தேக கண்ணோட்டங்களும் தேவையில்லாத மனநிலைமைகளும் இப்பொழுது உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் இது ஏன் இப்படி ஏற்படுகிறது, இப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதர வகையில் நன்மைகள் இப்பொழுது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள பிறந்துவிட்டது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் நினைத்தபடி ஈடேற போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய துணை வழியில் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்கும். கற்பனை துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். எனவே நீங்கள் இனிமேல் எதை செய்தாலும் அதில் நீங்கள் நம்பிக்கை வைத்து அதில் இறங்கினாலே போதும், அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். நீங்கள் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் தொழில், குடும்பம், முதலீடு மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். உங்களுக்கு அது பேரதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும். குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான சிந்தனையோடு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நபராக மாறிவிடுவீர்கள். நீங்கள் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கை முறைகளையே முற்றிலுமாக உயர்த்தி உங்களை சமூகத்தில் அந்தஸ்துள்ள ஒரு மனிதராகவே மாற்றப் போகிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முடிவை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உறவினர்கள் என்று இருந்தால் அவங்களுடைய மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்துக்குள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு உண்மையான உரையாடலும் ஒரு மன்னிப்பும் ஒரு குடும்ப நிகழ்ச்சிகள் என பல ஆண்டுகளாக இருந்த இடைவெளியை குறைத்து கொடுக்கும். இத்தனை நாட்களாக பேசாமல் இருந்த நபர்களையும் பேச வைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டு விடுங்கள். அடுத்த ஜென்மத்தில் நம்ம இறப்போமோ தெரியாது, ஒன்னாக பிறப்போமோ என்று தெரியாது. அதனால முடிந்த அளவுக்கு அனைவரையும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்று வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களின் நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய துணை வழியில் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்கும். கற்பனை துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். எனவே நீங்கள் இனிமேல் எதை செய்தாலும் அதில் நீங்கள் நம்பிக்கை வைத்து அதில் இறங்கினாலே போதும், அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். நீங்கள் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் தொழில், குடும்பம், முதலீடு மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும்.